வணக்கங்க. இன்றைக்கி சிக்கன் சூப்பு தான் வைக்க போகிறேன். கழனி தண்ணியில் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். கொதிக்கட்டும். இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கேன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வானிலையில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை சாமான் ஒரு ரெண்டு துண்டு பட்டையும் கொஞ்சம் கடற்பாசியும் 2 ரம்ப இலையும் போட்டிருக்கேன். ரொம்ப பட்டை சாமான் சேர்க்கல நான். பொடியாக நறுக்கின இஞ்சியும் கருவேப்பிலையும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா செவக்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் ரொம்ப செவக்க வதக்கணும் அவசியம் இல்லை. சும்மா கண்ணாடி பதம் வந்தால் போதும். நல்லா தாராளமாக சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி நிறைய போடுங்க. போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் 2 வதக்கிட்டு தக்காளியும் மல்லி இலையும் போட்டு கொத்தமல்லியும் போட்டு அதையும் வதக்கிடலாம். ரொம்ப செவக்க வேண்டியதில் லேசாக வதக்கினா போதும். இதில் தனி மிளகாத்தூளும் சிக்கன் பவுடர் ஒன்று நான் எப்பொழுதுமே அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுட்டு இது வரமிளகா, தனியா, அதுக்கப்புறம் மிளகு, சோம்பு இதை 4த்தையும் தனித்தனியாக வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருப்பேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை வதக்குனதை கொதிச்சிட்ருக்கு இல்லையா, கழனி தண்ணியில் சிக்கன் போட்டு கொதிச்சிட்ருக்கு இல்லையா, அதில் எடுத்து கொட்டிட்டா சூப்பு ரெடி. அது கொதிச்சிட்டே இருக்கட்டும் ஒரு பக்கம். சூப்பில் போட்ட சிக்கன் யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதை தனியாக எடுத்து சுக்கா பண்ண போகிறேன். இதில் மீந்து போன பொருள்லாம் இருக்குல்ல, அதை தான் வச்சு செய்ய போகிறேன். வானிலையில் மறுபடியும் எண்ணெய் ஊற்றி அது மீந்து போன இஞ்சி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கிட்டு தக்காளியை தவிர மற்ற எல்லாமே போட்டு நல்லா செவக்கானா, இது சுக்கான்றதுனால நல்லாவே செவக்க வதக்கணும். நல்லா வதக்கிட்டு சூப் அதுக்குள்ளே கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வதக்கிட்டு அந்த சூப்பில் இருக்கிற சிக்கனை மட்டும் தனியாக எடுத்து இதை மிளகாத்தூள் போட்டு வதக்கிட்டு அதே போல் சிக்கன் மசாலாவும் 1 டேபிள் ஸ்பூன் போட போகிறேன். சிக்கன் எடுத்தோம் இல்லையா சூப்லேருந்து, அதையும் எடுத்து 2 பெரட்டி விட்டுட்டு சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நிறையாவே போட்டுட்டு அதையும் நல்லா பெரட்டி விட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா சிக்கன் உள்ளார இந்த மசாலாலாம் நல்லா ஏறும். நல்லா சின்னதுலேயே வச்சு நல்லா ரோஸ்ட்டு பண்ணிங்கன்னா சுக்காவாக மாறிடும். சிக்கன் சூப் ரெடி ஆகிடுச்சு. சின்னதுலேயே வதக்கி சிக்கன் சுக்காவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த மழையில் தொண்டை வலி, உடம்பு வலி, சளி, தும்மல், இருமல், ஜுரம் இதெல்லாம் இருக்கக்குள்ளே இது மாதிரி சுட சுட சாதத்தில் சிக்கன் சூப்பு ஊற்றி அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த சிக்கன் சுக்காவாக மாற்றி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த தொண்டை வலிக்கெல்லாம் இதமாக இருக்கும், உடம்பு வலி நல்லா குறையும். இதுக்கு சளி பிடிச்சதுக்கு இது அடிக்கடி இதை செஞ்சு கொடுத்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். ப்ரோட்டீனும் நல்லா ரிச்சாக இருக்கும். இதில் செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.